அமைதி ஆகிய இரண்டு நான்கு செய்கிறது. வழிகாட்டி ஆசிரியர்களே, இது சூழ்நிலை பெரியோர்களே, சார்போர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய மாணவ ஆசிரியர்களே, நான் இப்பாடிக்கு நிகழ்ச்சியை தொடங்கி வருகிறேன். பாடி சிபிஎஸ்சியின் பங்குகளே நம் அணியுடன் சேர்ந்த நிகழ்ச்சியை தருவதே சாலை சிறந்தது. பாடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மாணவ ஆசிரியர்கள் பாடி நாளை நட்புகள் ஆணைக்கான நிகழ்ச்சி செய்து காட்டுவார்கள். மாணவ ஆசிரியர்கள் சொந்த மனப்பான்மையை ஒப்புமை மனப்பான்மையை வளர்க்கும் வகையில் கல்வி நிகழ்ச்சிகள் அமையலாம். அதற்கு உள்ளூர் நிகழ்ச்சியின் மூலமாக நல்லொழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் வளர்க்கலாம்.
வாழ்க்கை முகாமின் தீவிர நிகழ்ச்சியில் கொண்டு இந்த முகாம் வாழ்க்கையின் இந்த பாதிப்பு நாம் சில தகவல்களை நினைவுவோம். இந்த முகாம் தீவிர வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பேராசை, ஒத்துழையாமை, இது மாதிரி ஒரு தீ எண்ணங்கள் நம்ம நெருங்க கொடுத்துட்டு நல்ல எண்ணங்கள் அமைந்திலிருந்து பாதுகாக்கும். அதே மாதிரி இந்த ஆதிவாசிகள் தான் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன போய் இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு முன்னோடியாக
ஒரு உதாரணமாக சொல்லலாம். அந்த காலத்துல எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியோ எந்த ஒரு ஃபெசிலிட்டியோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த முகாம்கள் மூலம் பல நாடுகளுக்கு இருந்த வீரர்கள் அவர் திறமையை வெளிப்படுத்த ஒரு இடமாக இந்த முகாம் செய்வதற்கு அமைந்தது. அதையே இந்த கல்வியியல் கல்லூரி பாடி வாழ்க்கையின் முகாம் வாழ்க்கையின் ஒரு பாடத்திட்டமாக சேர்த்து உங்களை அனுபவித்து வைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இது உங்களுக்காக ஒவ்வொரு அணியின் சார்பாக ப்ரோக்ராம். முதலாவதாக जीवन में आना बदलने में एक तो मालिक, एक तो ही भरोसा, एक तो ही सहारा, महका दी समाते, महका दी सहारा, ये ईश्वर या आला, ये पुकार सुन ले, ये ईश्वर या आला, ये दाता, ये ईश्वर या आला, ये पुकार सुन ले, ये ईश्वर या आला, ये दाता। नारा गुणम तो मारी भरे बारी अवकाश में उछल गए बस्ती में नन्हे जस्मो गिरा, नन्हे जस्मो की टुकड़े भरे बारी है दुनिया, नन्हे जस्मला टुकड़े एक बोलत छाया, एक दूसरी भरोसा, एक दूसरी सहारा, ये ईश्वर या आला, ये पुकार सुन ले, ये ईश्वर या आला, ये दाता। முடியாது அதுதான் டிவி கலெக்டர் காட்டு வச்சு மொபைல் மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு மலையோரம் வீசும் காத்து மனசோறும் பாடும் பாட்டு கேட்கிறா கேட்கிறா. ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா, என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா. மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் கேட்கிறா கேட்கிறா. நான் பறந்த தேர்ந்திற்கு நான் குடிக்கிற வாராம், கல்விருக்குண்டோ சாப்பு கை கணக்க கூடாக, ராகங்கள் தானம் அன்பே சொல்தானம் தொடாகாத ஆனம், உன்மூச்சி வாங்கினேன் உன்மீது தூங்கினேன், இல்லாத வாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேன், நிலாவனாலும் தேடும் ஆறும். மலையோடும் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறார் கேட்கிறான். குத்தாரத்து தேனருகி சித்தாடலாம் கட்டாரம், சித்தாடைய கட்டியே கையில் சிட்டாக, ஆத்தோரம் நாட ஆத்தோடு ஆட, ஆகாரம் பூவில் அது தேவாரம் பாட, இங்கே நான் காத்திருக்க என் மீது பூத்திருக்க, இங்கேயோ நீ இருந்து என் மீது போட்டொடுத்து, சொல்லாத பாவம் இந்த தீவன். மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறார் கேட்கிறார். ஆராதும் பாடினாலும் ஆராதும் ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாதம்மா,
நானே நானே நன்றி. அடுத்ததாக இன்னொரு ஜெயிச்சர் தமிழை பண்ணி வைக்கிறீங்க இருக்காங்க. அத்தனை இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேஞ்சரஸ் டேஞ்சர் கிறிஸ்து வந்து ரொம்ப லாங்கா இருக்கிறாரு. ஏன்னா அவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு மனம் இல்லை. பார்த்தாரு. அதனால இந்த ஸ்பீட் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. ஓகே, நீங்க தான் உங்களுக்கு நீங்க பண்றீங்க. நான் வந்து 18 டேஞ்சர் ரேஞ்சர் வந்து குறிப்பெல்லாம் எழுதிட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் செல்வங்கள் பல தெரிஞ்சிருக்கோம். இங்க இருக்க எல்லாருக்கும் அந்த செல்வம் இந்த செல்வம் கேள்வி செல்வம் அறிவு செல்வம் எவ்வளவோ செல்வம் இருக்கு. இந்த எல்லாத்தையும் ஒரு செல்வங்களுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச செல்வம் நம்ம பேசுறீங்க தெரிஞ்சு வாங்கலாம். ஐயா உங்க கையில் இருக்கீங்க ஐயா, ஒரு கைதான் அடிக்கணும். உன் பேருக்கு செல்வம் ஐயா, உனக்கு பல செல்வங்கள் இருக்குது ஐயா. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐயா. உன் மனசு போக டிஆர்பிங்க கிடைக்காது. நல்ல வேலைக்கு போவீங்க ஐயா. வாழ்க்கையில இன்னும் பல முன்னேற்றங்கள் கண்டு பல சொன்னாங்க நல்லதா ஐயா. உட்காருங்க. தனலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, எவ்வளோ லட்சுமி இருக்காங்க. இந்த சைட்லயும் ஒரு லட்சுமி இருக்காங்க. எங்கப்பா லட்சுமி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் லட்சுமி அக்கா. ஐயோ மாமா லட்சுமி அக்கா, லட்சுமி பேரட்சி இவ்வளோ நேரம் தான் வந்தா எப்படிமா நீயும் பிஎஸ்னா வலிமையான பிஎஸ்னால காலையில படிச்சுட்டு இருக்கேன். வாழ்க்கையில நல்ல நல்ல நிலைமைக்கு வாழ்வை அம்மா. உன் மனு போல மாங்கல்யம் அமையும் அம்மா. வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வை அம்மா. வாமா, இது பெரிய தங்கிச்சம்மா. அதனால வந்து காசு எதுவும் வேணாமா. ஸோ இதுல 2-3 பேருக்கு நாங்கள் சொல்ல முடியுமா? இந்த எத்தனையோ வேலைக்கு பார்த்தோம் ஐயா. இந்த தாமத்து வேலையில நிலவோட வேலை கொண்டு மதிங்கிற ஒரு அழகான ஒரு அழகாக அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சொல்லி அந்த யாரும் அழகுன்னு சொல்லிக்கலாம். யாரா காப்பா மட்டும் அழகுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுன்னு தெரியல. ஐயா மதியா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஐயா. உன் பேரு மதிவானன் ஐயா. உங்க கையை நீங்க ஐயா. உங்களுக்கு இப்பதான் ஐயா ஒரு மாசத்துக்கு மாதிரி ஒரு சின்ன குழந்தை, அழகான குழந்தை ஐயா. அதுக்கு நீங்க கண்டு கூட தரீங்க இல்லையா? நான் சொன்ன வாழ்க்கையில உண்மை இருந்தா நானும் தரும் ஐயா. இல்லையா நான் போறேன் ஐயா. தேங்க்யூ.
நம்ம அருமையான ஒரு காப்பாற்று. அதாவது வகுப்பறையில் கூட சொல்லியிருக்கிறேன், ஜாதகம் என்பதே என்ன அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கு சாதகமாக செல்வதுதான் ஜாதகம். அதனால எல்லாரும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சாதகமாக தெரிவித்தாங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததாக துன்பங்களந்தது எப்போ, காதல் பிறந்தது எப்போ, இன்பம் தொலைந்தது எப்போ, கல்யாணம் முடிந்தது எப்போ. வேலே பெண்ணே, காதல் என்பது இனிக்கும் இருந்து கண்ணனும் என்பது நேற்றுதானே பெண்ணே. நிறையில் மட்டுமே காதல் பார்க்கும், குறையில் மட்டுமே கல்யாணம் பார்க்குமே கண்ணா. காதல் பார்த்தது காதி கண்ணில், கல்யாணம் பார்த்தது கலக்காரில் ஏறிப்பேனே. செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை தோலாய்த்து விட்டோம். அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தோலாய்த்து விட்டோம். துன்பம் தொலைந்தது எப்போ, காதல் பிறந்தது அப்போ, இன்பம் தொலைந்தது எப்போ, கல்யாணம் முடிந்தது அப்போ. தேங்க்யூ. ஆனால் அக்டோபர் மாதம் சொன்ன தவிர பிப்ரவரி மாதம் சொல்லவே இல்லை. பிப்ரவரி மாதம்னா என்ன கேம்ப் சொல்லவே இல்லை. ரைட். அடுத்தது ராம்போட ரேஞ்சர். என்ன பண்ண போறீங்க? கட்டளை படிப்பவன் பண்டிதன் ஆவான், கட்டளை தீர்ப்பவன் குண்டன் ஆவான், கண்டத்திற்கு மாசுபடுவன் என்ன ஆவான்? வாங்க பார்ப்போம். எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன் போய் சரி சரி தோட்டு நான் ரொம்ப பசிக்குது. ஆமா மீனையே காணும், மீன் குழம்புன்றா. நாளைக்கே உங்க அப்பா வீட்டுக்கு போறேன், புரியுதா? நான் தூங்கி
நீங்கள் அந்த கிளாஸ் எடுத்துக்கலாம் சரிங்க இந்த கிளாஸ் எப்படித்தான் லைட் இருக்கலாம் சரி சார் கால் பண்ணி இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தண்ணி எப்படியாவது சண்டை வாங்கியா இல்லைன்னா எனக்கு அதான் சார் உங்ககிட்ட நீங்கள் பார்த்து பார்த்து சாமி இந்த விளைநிலத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி. இந்த விளைநிலத்தை விளைவிக்கிறது நீங்க தான் சாமி. உங்களை நம்பி இந்த நிலத்தை இறங்குறேன். இந்த நிலத்துல வந்து பொண்ணு விளையணும். எங்க குழந்தை குட்டிங்களா நல்லா இருக்கும் சாமி. ஐயோ இல்லாம உங்களுக்கு பழகுது என்னது வெரி குட். அவனால நம்ம பொண்ணு விளையாடலாமா நம்மளோட மட்டும் நட்டு போடலாம் மாதிரி பேசுறான். அவங்களுக்கு ஏன் பட்டம் எழுதிக்கிட்டு இது என்னதான் சொல்லும். ஒரு சவுண்ட் கேட்கா தேங்காய் இந்த மாதிரி கேட்கா நீ பாக்கலா? முத்தாமி பாக்கலா? நான் பாக்கலா எல்லாம் சொல்றோம் புரியுதா? எல்லாம் பாத்துடா போலாம். கண்ணமா இந்த மாதிரி தேங்காய் கறி வாங்கி வச்சுக்கிறேன். நல்லா தேங்காவை அரைச்சு கறி வாங்கிட்டேன் புரியுதா? வேலைக்கு பதிலாக மதியத்துக்குள்ள வந்து அவங்க சாப்பாடு. ஒரு கேமரா ஓடிக்கிறாங்க பக்கத்து கடைக்கார முடிச்சாரு அந்த கேமரா வந்து நான் அவங்க கண்ணா சொல்ல இங்கெல்லாம் நிற்கிறான். இங்க பாரு மாட்டாங்க அவன் பண்றது சரியில்லை. அவன் ஊட்டுறாங்க Very low right there. Very low right there. During my weekend. Very low. என்னடா டைம் 6 மணி ஆயிடுச்சா? இல்லை கிளம்பிக்காமா? இங்கே இங்கே பாத்தீங்களாப்பா? இங்கே 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 இங்கே
ரெண்டு மாதிரி கொடுப்பா அது என்ன சாமி புரிய வச்சா நைட்டு பாருங்க காசு அப்படி என்ன பண்ண போறாங்க ஒருத்தருக்கு புள்ளனே செஞ்சுட்டாலும் சாமி அதான் சாமி கிழமை ஆல்ரெடி முடியாதாம சாமி எங்க அப்பா கூட்டிட்டு போட்டான் நானே போயிட போயிட்டான் என் பையனே நான் சொன்னா நான் பையன் கட்ட மாட்டேன் உங்க அப்பா கூட்டிட்டு விடுவாங்க உங்க அப்பா கூட்டிட்டு விடுவாங்க பையன் எல்லாத்தையும் புரிவிட்டு விடுவாங்க சாமி அவங்களோட பையன் படையன் சந்தோஷம் பையனுக்கு போடுறாரு என் பையன் அப்படிங்கிறான் எனக்கு இது சந்தோஷமா போடுறாங்க கதை சொல்றாங்க என்ன அதெல்லாம் ஊருக்கு நாளில் காசு வந்து வாட்டி மக்கள் அதுதான் பெருசாக அதுல ஒரு பிரச்சனையே எனக்கு எங்க வீட்டுல வாழ்க்கை பார்த்துட்டு தூங்கி ஏதாவது நாகாதீங்க அவ்வளோ சுலமான பக்கம் போறீங்க சாமியம் அந்த நாயக்கான முன்னே எழுதிச்சாமியம் பையனை பிரிச்சு எழுதிட்டா போயிருக்கேன் ஆனா நான் படிக்கிறேன் நான் என்ன பண்ணேன் எங்க அப்பா என்ன சின்ன வயசுல துப்பாக்கி கொடுத்துட்டாரு எங்க அப்பா என்ன சொல்லிருக்காரோ அதுக்காக துப்பாக்கியை நான் எடுத்துட்டேன் என் பையன் என்ன பண்ணா பிரிச்சு கேட்க வச்சேன் அப்புறமேட்டு பாடம் படிக்க வச்சேன் அப்புறமேட்டு 3 வருஷம் படிக்க வச்சேன் 3 மணி இருக்கு எல்லாத்தையும் அவருக்கு நான் கொடுத்துருந்தாங்க இப்ப அவனை வேற ஏதோ படிக்கணும்னு சொல்றாங்க ஆனா என் கூட கேட்காங்க அவன் துப்பாக்கி தான் மாறணும் எனக்கு தெரியாது நான் என்ன படிக்க வச்சேன் இப்ப துப்பாக்கி மாறணும் அவன் நான் சொல்ல கேட்கலாம் காலேஜ் டிகிரி பற்றியா என்ன மார்க்கெட் எண்பது பாத்திலே பேசுகிறேன் சும்மா காரணம் என்ன மார்க்கெட்டுக்கு என் பையன் சுத்தாக்கி நான் எங்க போறோம் ஐயா நீங்க சொன்னா கேட்டுட்டேன் நான் சொல்றேன் கேட்டுட்டேன் இப்போ நான் சொல்றேன் இதுனா நீ சொல்ல வச்சு நான் கேட்கல நான் சொல்ல வச்சு அதான் மாதிரி தான் பார்த்தேன் டைத்துல கேட்டுவோம் சரிங்களா எனக்கு நல்ல காலேஜ் நல்ல காலேஜ் தெரியாது நீதான் தெரியும் சாமியோ அதனால நல்ல காலேஜ் தானா ஆமா சாமியோ காலேஜ்ல படிக்கலாம் சரி சாமியோ நல்ல காலேஜ் சரி சாமியோ சாமியோ ஆமா சாமியோ பக்திமரம் மணக்குது சரி சரிப்பா சாமியா அதான் வந்து சமுதாயத்துக்கு படிக்கிறது லோன் தராங்க சரி சாமியா பையனை கேட்டு விட்டாச்சு சரி சாமியா காலேஜ்ல நான் படிக்கலாம் சரி சாமியா பையன் எல்லாம் விட்டுப்போ சரி சாமியா இங்க இருந்து போதும் மாற்றம் வரும் சரி சாமியா சரி சாமியா மாற்றம் வந்தா சந்தோஷம் சரி சாமியா சரிப்பா சரி
சாமியூர் என்ற யாருமே
ஓகே, இப்ப நம்ம பார்க்க போற இந்த நிகழ்ச்சி ஜொலிக்குமா தலைவலிக்குமா? ஜொலிச்சா கல்லூரி படிங்க, தலைவலிச்சா டேப்லெட் போட்டு பாருங்க, இல்லைன்னா கண்ணுக்கு கண்ணாடி போட்டு பாருங்க. இப்ப நடக்க போற இந்த நிகழ்ச்சி என்னன்னா, ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் நடக்கிற அந்த ஒரு சம்பவத்தை ஆசிரியர் பக்கம் ஆகுறாரா, ஸ்டூடெண்ட் பக்கம் ஆகுறாரா பாருங்க. விஷயம் புரியா இருந்தா நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு எப்படியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு வந்தாலும் பாருங்க. மொத்தட்டி குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீயா? ஆமாம் சார். நீ ஸ்கூலுக்கு வந்து எதுக்கு வரல? சார் என் அக்காவுக்கு குழந்தை வந்துச்சு சார். உங்க அக்காவுக்கு குழந்தை வந்துச்சா? ஆமாம் சார். அதே இன்னொரு எல்லாம் சொல்ற. எங்க அக்காவுக்கு பையன் பிறந்திருக்கு சார். உனக்கு ஓன் பிரச்சனை. சரி, இப்படியே பிரச்சனை. இன்னைக்கு கிளாஸே போயிடும். பாடத்துக்கு போலாமா? படத்துலாம் போக முடியாது சார். படத்துக்கு இல்லடா, பாடத்துக்கு போலாமா? போறோம் சார். இது வந்து இங்கிலீஷ்ல மட்டும் எப்படி இருக்கு? இங்கிலீஷ்ல இன்னைக்கு 85 சார். 110 சார். இது 310 இல்ல சார், 243 சார். எங்க அது 243 சார் எல்லாரும் முடிவுக்கு வாங்க சார். தம்பி, இங்கிலீஷ்ல மொத்தம் 26 இருக்கு. அவ்வளவுதான் சார். ஆமா. சரிங்க சார். சரி, உனக்கு இங்கிலீஷ்ல உங்களுக்கு பிடிச்சது? இங்கிலீஷ்ல எனக்கு பிடிச்சது பீஸ் சார். நினைச்சேன். அப்பவே ஏதாச்சும் யாராவது ஒருமா சொல்லுவேன். அப்பவே நினைச்சேன். நீங்க நினைச்ச மாதிரி நல்ல கடையில காசு பாருங்க. அந்த பீல சார் நான் சின்ன பையன்ல பீ பாட்டார். சரி சரி சரி, நீ நல்ல பையன். சரி, இப்ப நம்ம மேட்ச்சுக்கு போலாமா? மேட்ச் ஆகலாம் சார். மேட்ச்லடா கணக்கு பார்க்கலாமா? கணக்கு பாருங்க சார். கணக்கு பண்ணுறது எனக்கு ரொம்ப இஷ்டம். கணக்கு பண்ண சொல்றா. கணக்கு பண்ணலாமா? பார்க்கலாம் சார். 2 கொடுத்தா 4 இருக்கோம். 4 கொடுத்தா 8 8 கொடுத்தா 14 இருக்கோம். 14 32 உங்களுக்கு 3000 என்ன வரும்? எனக்கு கோவம் வரும். சரி சரி சரி, அது உனக்கு பிடிச்ச விளங்கியது? எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா சொல்லிருக்கு. சரி, ஆட்டை பற்றி முடிஞ்சு சொல்லி பார்க்கலாம். திருப்பி சொல்லுங்க. திருப்பி சாப்பிடும். ஆட்டுக்கு திருப்பி சாப்பிடும். அப்புறம் ஆட்டை அம்மாவும் பிடிக்காது சார். ஆட்டோட சேர்த்தியோ புல்லு சாப்பிடும். ஆட்டோட பொண்ணு என்ன தெரியாது பாரு. சரி சரி, உனக்கு தண்ணியிலே ஏதாச்சும் அந்த மீன் சொல்லி பார்க்கலாம். 2 மீன்
2 தவளை. ஐயோ எங்க அப்பா. ஐயோ எங்க அப்பா வாங்க. ஆமாண்டா, அவர் எப்பவுமே கடவுளே இருக்காரு. உங்க குடும்பமே நல்லா மகன் தவணை போல இருக்கு. சரி, உங்களுக்கு பிடிச்ச தவணை எது? எனக்கு பிடிச்ச பறவை காக்கா. நல்லா சொல்லிருக்கு. காக்கா வளர்த்து காக்கா எனக்கு பிடிக்கும். காக்கா நம்ம தேர்ச்சி பறவைல காக்கா நம்ம தேர்ச்சி பறவையா? மாநில பறவையா? ஓகேக்கா, திருச்சி பறவை. ஏதாவது ஒரு முடிவு வாங்கிக்கா. உங்களுக்கு வேணா எது வேணாம். பஞ்சாயத்து பறவைக்கா. பஞ்சாயத்து பண்ண முடியாது. உங்களை பஞ்சாயத்து பண்ண முடியாது. சரி, பண்ணும்போது சரி, நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். என்னாச்சு ஹோம்ஒர்க்? ஆமா ஆமா, ஹோம்ஒர்க் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. செய்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க வேணும் டாக்டர், அதனால கேட்டு பாருங்க சார். அதான் சொல்லுங்க. தம்பி இங்க பாரு, நாங்கெல்லாம் வாரத்துல இருந்து குதிச்சு வாங்க வந்துடுறேன். பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎஸ்சி சரி, உங்களுக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட் சத்யராமன் தெரியுமா? ஐயா எனக்கு தெரியாது சார். நீலாசன் தெரியாது சார். ராமானுஜம் தெரியாது சார். இதெல்லாம் தெரியும். நீ எதுக்குதான் ஸ்டூடெண்டா சார்? உங்களுக்கு ராமசாமி தெரியுமா? ராமசாமியா? குப்புசாமி? எந்த குப்புசாமி? அந்த சம்பூராயா? தெரியலப்பா. இவங்களோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியல. அந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியலா. தமிழ் இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லப்பா, சயின்டிஸ்ட். இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்க சார். இவ்வளோ கேள்வி கேட்கீங்களே, இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்குமா? இறங்கிட்ட கேளு சார். தெரியும் தெரியாது மட்டும் சொல்லுங்க சார். தெரியும் தெரியாது மட்டும் சொல்லணும். கேளு சார். நீங்க 100 உட்காந்துக்கீங்களா சார்? சரியா? எங்க போயிட்டா? இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் அதிகமா கலாய்க்கிறேன். சரி, நம்ம வந்து இன்னொரு கேள்வி கேட்குமா உங்களை? ஒரு கோழி 10 முட்டை போட்டு, சரி, ஆனா 9 முட்டை பாத்து முட்டை, சரி, ஒரு முட்டை பாத்து முட்டை, ஒரு முட்டை மட்டும் பாத்து முட்டை, கோழி ஒரு நடந்து கழிச்சா அது மாதிரி உங்களோட கழிக்கிறேன். இப்ப சொத்து இருக்கு இல்லையா, அது எப்போ ஒத்த கால சொத்து ஒரு காசு தெரியாது பாரு. மனுஷ போது நினைப்பா மனுஷன் அப்ப அன்றைக்கு போடுற சரி சார். உப்பு நோய் கேள்வி கேட்குமா? கேட்டு சொல்ல. ஒரு பில்டிங்க 4 பேர் 10 நாள் கட்டுறாங்க. பரவாயில்லையே. அதே பில்டிங்க 8 பேர் கட்டுறாங்க. ஒரு 5 நாள் கட்டுறாங்க. 5 பேர் இருக்காங்க. அதான் 4 பேர் 8 நாள் கட்டிக்காங்கல்ல. சரி சார், இன்னொரு கேள்வி இருக்குமா? சரி கேளு தம்பி. நான் என்ன படிச்சு தெரியுமா உனக்கு? சார், நீங்க எவ்வளவுதான் படிச்சிருக்கீங்க சார். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு முன்னாடி படிச்சு சொல்ல முடியுமா? சரி கேள்வி சொல்றேன் சார். நான் சொல்றதுக்கு 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டா போதும் சார். நான் நிறைய படிச்சுட்டா சொல்றேன். ஒரு மாட்டு வண்டிக்கார சார். இப்ப நல்லா கேட்டுக்கீங்களா?
நீங்க நான் சொல்றது நீ ஆன்சர் பண்ணலன்னா நான் இந்த ஸ்கூல்லே வர மாட்டேன். அப்படியா? சரி சொல்லு. ஆமா, ஒரு மாட்டு வண்டிக்காரன் ஒரு மாட்டு வண்டிக்காரன் ஒரு மாட்டு வண்டிக்காரன் சொல்லு. ஒரு மாட்டு வண்டிக்காரன் ஒரு மாட்டு வண்டிக்காரன் மாட்டு வண்டிக்கு போய் மாட்டு வண்டிக்கு போய் கொண்டிருக்கும் போது ஒரு மலை ஒரு மலை மேலே கடை வந்துச்சு. மழை வந்தது. அப்பொழுது மாட்டு கேட்டு மாடு கேட்டு திருப்பி வந்தது. அப்போ அப்போ மாட்டு என்ன சொன்னா ஆட்டோமியா மாடு என்ன சொன்னா மாடு சேர்த்து அதெல்லாம் ஒரு மாட்டு வண்டிக்கார மாடு என்ன சொன்னா மாட்டு வண்டிக்கார மாட்டுக்கு என்ன சொன்னா தம்பி ஒரு பேப்பர் என் வேலையை சேர்ந்தது. நீங்க அருமையா நடிச்சீங்க. உண்மையாவே இந்த பையன் வந்து ஸ்டூடெண்டா டீச்சர் ஸ்டூடெண்ட் டீச்சர் அருமையா நடிச்சீங்க. எளிமையான உங்கள் சிந்தனையோடு இந்த முடிவு பெற வேண்டாம். உங்களை நிறுத்தி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடம் என்று தெரிவிக்கிறேன். மனிதா மனிதா இது மாற்ற வேண்டாமா, மனிதா மனிதா இது மாற்ற வேண்டாமா, நம்மை மாற்றி வரைக்கும் பொறுமையை தீர்க்க வேண்டாமா, நம்மை மாற்றி வரைக்கும் பொறுமையை தீர்க்க வேண்டாமா, மனிதா மனிதா இது மாற்ற வேண்டாமா, மனிதா மனிதா மாற்ற வேண்டாமா.
உனக்கெங்கே மணி போச்சு கத்தந்து சொர்க்கம் என்றால் இருக்கிறது எல்லாச்சி உப்பு தண்ணி இருக்கின்றால் உனக்கெங்கே மணி போச்சு கத்தந்து சொர்க்கம் என்றால் இருக்கிறது எல்லாச்சி சொத்து இருக்கிறவ சொன்ன சரியாச்சி சொத்து இருக்கிறவ சொன்ன சரியாச்சி சுத்தி சுத்தி நடத்தணும்மா வருமப்பட்டவன் நம்ம காட்சி சுத்தி சுத்தி இருக்கணும்மா வருமம் மட்டும் நம்ம காட்சி மனிதா மனிதா இது மாற்ற வேண்டாமா மனிதா மனிதா இது மாற்ற வேண்டாமா
என் காலமாடும் ஐயா மகளையும் வணக்கம் என் காலுக்கும் வைத்த உன் பலருக்கு முதல் வணக்கம் என் காலமாடும் ஐயா மகளையும் வணக்கம் நீ உன்னோடு என்ற போதும் இல்லை இல்லை என்று போதும் பாதம் காத்து போதும் வணக்கம் மீனெடுத்தாக்கடி கொடுத்தது வருவதில்லை எனக்கு நான் எடுத்தா துடைக்கவே எனக்கு ஒரு நாடு இல்லை என் கண்ணீர் ஒவ்வொரு சத்தும் வைதமாகுமே சபதம் சபதம் என்றே கலங்கை பாருமே சபதம் வெல்லும் மட்டும் இவையே தீயும் பாடும் மகனேவா இருந்தாலும் அந்த நடனத்து மூலமா வெளிப்படுத்தினார். ராஜேஷ் நன்றி. கண்டிப்பா மாற்றம் இருக்கு. கலெக்டர் நாங்கள் ஆக்சுவலி இந்த டான்ஸ் வந்து இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்ற பாட்ல பண்ணதுதான் ஒண்ணுமே பாராட்ட பாட்ல பண்ணதான் ஏன் இப்போ பிளீன் அதான் பிளீன்
Very excellent. எல்லாத்தையும்
சரிங்களா முடிச்சுக்கலாமா இல்லை என்ன பண்ணுறீங்களா இன்னைக்கு ப்ரோக்ராம் நடந்துச்சு நாளைக்கு 8 மணிக்கு காலையில் அது ஆஸ் யூஷுவல் நீங்கள் காலையில் எழுந்துட்டே இருங்க 6 o'clock வந்து அசந்தாரு இன்னைக்கு மாதிரி காரெலாம் இல்லை நாளைக்கு வந்தே ஆகணும். நாளைக்கு வரும்போது என்ன பண்ணுங்க உங்கள் ரூமில் டவல் வச்சுருப்பீங்களா டவல் இருக்குல்ல ஏன்னா டவல் நாங்கள் ஆறு கட்டி வந்துருக்கீங்க கீழே வாங்க இங்கே வந்து அசம்பல் பண்ண பிறகு நாளைக்கு வரைக்கும் சரியா ரைட் உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் தான் சரியா ரைட் அதற்கான வரும்போது டவல் பண்ணுறதுங்க நீங்களும் தக்காய் தாங்க இண்டிவிஜுவலாக ரைட் நீ செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப ஒரு கரெக்டான